நம்ம பார்க்க போறது எமினன்ஸ் இன் ஷேடோ சீசன் 1 எபிசோட் 1. நான் தூங்கிட்டேனா அப்படின்னு ஒரு பொண்ணு எந்திக்கிறா. மேடம் என்னாச்சு, ஓகே தானே அப்படின்னு டிரைவர் கேட்கவும், இல்ல ஒண்ணும் இல்ல அப்படின்னு வா கிளம்புறா. அவங்கள ஃபாலோ பண்றதுக்கு பின்னாடி இன்னொரு கார் நின்னுட்டு இருக்கு. அந்த பொண்ணு ஸ்கூல்ல வந்து இறங்குறா. ஹாய் குட் மார்னிங் நிஷினா, குட் மார்னிங் எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்கலாங்க. அவ்வளவு குட் மார்னிங் சொல்றா. எல்லாமே எனக்கு ஸ்கூல்ல நல்லபடியா தான் போகும். இவன் ஒருத்தனை தவிர கிரேட்ஸ் பிலோ ஆவரேஜ், அத்லெட்டிக்ஸ் ஆவரேஜ் தான். எனக்கு இவனை பிடிக்காது அப்படின்னு யோசிச்சுட்டு ஹே குட் மார்னிங் ஆகணும் அப்படின்னு வா சொல்லவும், குட் மார்னிங் நிஷிமாரா அப்படின்னு வா சொல்றான். இல்ல நீ தப்பா சொல்றேன்னு வா சொல்லவும், என்னன்னு அவன் கேட்கறான். என் பேரு அந்த நிஷிமாரா கிடையாதுன்னு வா சொல்லவும், ஓ அப்படியா சாரின்னு வா சொல்லவும், பரவாயில்ல இருக்கட்டும் என்னோட பேருன்னு வா சொல்ல வரா. வெயிட் பண்ணு, இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ் எல்லா பேரையும் நான் ஞாபகம் வச்சிருப்பேன், நீ NPC அதனாலதான் நான் பேரை ஞாபகம் வச்சுக்கிடல, ஒழுங்கா தூங்கலன்னு நினைக்கிறேன், அதான் கேர்லெஸ்ஸா இருந்துட்டேன் அப்படின்னு சொல்லவும், 3 மாசமா என் பக்கத்து பெஞ்சில உட்காந்துருக்க அரலசன் சொல்றான் அப்படின்னு மனசுக்குள்ள யோசிக்கிறா. சாரி நீஷிட்டானி நம்ம சொல்லுவோம், நீஷிட்டானி உள்ள முட்டா பையில அப்படின்னு மனசுக்குள்ள யோசிச்சுட்டு அது நீஷினா அப்படின்னு சொல்லவும், அப்புறம் பாக்கலாம் நீஷிமரா அப்படின்ட்டு போறான். அவளுக்கு செம கடுப்பாகுது. எப்பவும் இவன் என் மூஞ்ச பார்த்தே பேசுறது கிடையாது, இவன் என்ன கண்டுக்கிடவே மாட்டேங்கிறான் அப்படின்னு யோசிக்கிறா. உன்னோட அடுத்த ஷோல நீ நடிச்சிட்டு இருக்கியாமே, உன் ஆக்டிங்க பார்க்க நாங்கெல்லாம் ஆர்வமா இருக்கும் அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வாட்ட வந்து பேசுறாங்க. எப்பவுமே நான் அந்த காக்னவை மட்டும் அவாய்ட் பண்ண தான் ட்ரை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அவ யோசிக்கிறா. நம்ம ஹீரோ 20,501 502 அப்படின்னு எண்ணிட்டு இருக்கான். நான் மிடில் ஸ்கூல்ல படிக்கும்போது அந்த சம்பவம் நடந்தது. ஒரு ஸ்டாக்கர் என்ன ஃபாலோ பண்ணி வந்து கடத்திட்டு போயிட்டான். அந்த இன்சிடென்ட் அப்புறத்துல இருந்து நான் ஒரு ஃபேக்கான மாஸ்க் போட்டு தான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு அவ யோசிக்கிறா. நியூக்ளியர் வெப்பனை பத்தி நம்ம ஹீரோ படிச்சிட்டு இருக்கான். எனக்கு இன்னும் நிறைய பவர் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஃபெஸ்டிவல் சர்வே யாராச்சும் எடுக்கிறீங்களான்னு கேட்கவும் நீஷினா கை தூக்குறா. உனக்கு மேக்கப் கிளாஸ் இருக்குல்லான்னு டீச்சர் சொல்லவும், நீ எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யற, உனக்கு ரொம்பவும் நல்ல மனுஷா தான் உன்னை எல்லாருக்கும் பிடிக்கும் மற்ற ஸ்டூடெண்ட் சொல்றாங்க. நீஷினா பக்கத்துல இருக்கிற பையன் நீ அந்த வேலையை எடுத்துக்கோன்னு சொல்லுவோம். நம்ம ஹீரோவும் சரின்னு சொல்றான். டீச்சரோட பெட்டா இருந்தா அப்பதான் அவங்களுக்கு பிடிக்கும், பாப்புலர் கேலா நடிச்சேன் அப்பதான் மத்தவங்களுக்கு என்ன பிடிக்கும், லைஃப்ல எப்படி நடிச்சிட்டே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவ யோசிக்கிறா. அப்ப ஒரு பியானோ சவுண்ட் கேக்குது. ஸ்கூல் முடிஞ்ச அவ டிரைவருக்கு கால் பண்ணா. கார் ஆக்சிடென்ட் பண்ண மாதிரி செட்டப் பண்ணி அந்த டிரைவரை பிடிச்சி வச்சு யாரோ அடிச்சிட்டு இருக்காங்க. டிரைவர் கார் எடுக்கல. சோ அவ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாக்குறா. சரி நடந்து வீட்டுக்கு கிளம்பி போயிட்டு இருக்கா. ஹீரோ டாப்ல நின்று எல்லாத்தையும் பாத்துட்டு இருக்கான். அவன் நடந்து போயிட்டு இருக்கும்போது பின்னாடி யாரோ வர மாதிரி சவுண்ட் கேக்குது. டக்குன்னு திரும்பி பார்த்தா யாரும் இல்ல. அப்பாடா அப்படின்னு திரும்பி பார்த்தா ஒரு பெரிய ஆள் நிக்கிறான். ஐயோ திரும்பவுமா அப்படின்னு அவ பயந்து ஓட ஆரம்பிக்கிறான். அப்ப இன்னொருத்த வந்து கார்ல ரோட பிளாக் பண்ணி டக்குன்னு அவளை வந்து பிடிச்சிருக்கான். மயக்க மருந்து கத்திப்பா அவன் மூஞ்சில வைக்கிறாங்க. அவன் மயங்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ அந்த இடத்துல நிக்கான் அப்படின்றத அவ பாத்துருக்கா. அவளை கார்ல ஏத்து அப்படின்னு சொல்லி இப்ப அவளை கடத்தி கொண்டுட்டு போறாங்க. ஹீரோ அங்க நின்னது அவளுக்கு சரியா ஞாபகம் இல்ல. கண்வழிச்சு பார்த்தா அவளை கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அப்ப அந்த கடத்தினதுல கோட் சூட் போட்ட ஒருத்தன் வந்து, நேஷனா ஃபேமிலியை சேர்ந்து நீ முட்டாள்தனமா ரோட்ல தனியாவா நடந்து போவ அப்படின்னு கேட்கவும், காசு தான் கேட்டுக்கொள்ள, காசு வந்த உடனே அவளை அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்லி கூட இருக்க இன்னொருத்தான் சொல்றான். அது சும்மா கவர் அப் ஸ்டோரி, நமக்கு காசு முக்கியம் இல்ல, பிசினஸ்ல அவங்க அப்பாவை பழி வாங்கணும் அதுதான் முக்கியம், நான் வர வரைக்கும் இவளை என்ன வேணா பண்ணலாம் அப்படின்னு இந்த இன்னொருத்தான் சொல்லிட்டு இருக்கான். உள்ளுக்குள்ள கடத்தல்காரங்க எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கறத நம்ம ஹீரோ வெளியே இருந்து பார்த்துட்டு, எப்பவும் நம்ம ஹீரோ கையில போட்டுக்க வெயிட்டான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் கழட்டி வைக்கிறான். பேக்குக்குள்ள ஒரு மாஸ்கையும் நம்ம ஹீரோ வச்சிருக்கான். இது உனக்கு 2வது மட்டும் இல்ல, இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டாக்கர் ஒன்னு கடத்திருக்கால, ஆனா அதை விட அந்த 2வது மட்டத்தை மறக்க முடியாததான் மாத்தி காட்டுறேன், அதுல அனுபவிச்சதை விட இதுல நீ பயங்கரமா அனுபவிப்ப அப்படின்னு சொல்றான். மேல யாரோ நடந்து வர மாதிரி சவுண்ட் கேக்குது. என்னன்னு எல்லாரும் மேல பார்த்தா ஹீரோ ஒரு மாசான என்ட்ரி கொடுக்குறான். யாருடா நீ அப்படின்னு சொல்லி அந்த கடத்தல்காரங்க கேட்கவும், ஸ்டைலிஷ் ரஃபியன் ஸ்லேயர் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், அந்த கோட் சூட் போட்டவன் ஷூட் பண்ண கன் எடுத்தா தேவையில்லாத மொமெண்ட்ஸ்ல அவன் டைட்டை வேஸ்ட் பண்றான் அப்படின்னு நம்ம ஹீரோ அவனை அசால்ட்டா அடிச்சு போடுறான். ஸ்டைலிஷ் ரஃபியன் ஸ்லேயர், பரவாயில்ல உன்கிட்ட கொஞ்சம் ஸ்கில் இருக்கு அப்படின்னு அந்த இன்னொருத்தா கன்னை கீழே போட்டுட்டு, ஆர்மியை விட்டு நான் வந்ததுல இருந்து இந்த கண்ட்ரில எல்லாமே மோசமா இருக்கு, ஸ்ட்ராங் ஆப்போனன்ட்ஸ் யாரையுமே பார்க்க முடியல, வா மோதி பாத்திரலாம் அப்படின்னு நம்ம சொல்லவும், ஒரு எக்ஸ் மிலிட்டரி மேன் நானும் என் ஸ்ட்ரென்த்தை செக் பண்ண கரெக்டா இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ போயிட்டு ஃபைட் பண்றான். அவன் கத்திய வச்சு நம்ம ஹீரோ கையில ஒரு கீரல போட்டுருந்தான். ஆர்மியில இருந்து வெளியே வந்தப்பறம் இதை அனுபவிக்க முடியாத மனுஷன் இப்பதான் அது கிடைச்சிருக்கு அப்படின்னு இந்த ஆர்மி மேன் ஃபைட் பண்ணா. கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ல யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டூல்ஸான க்ரோபாரை வச்சு நம்ம ஹீரோ ஃபைட் பண்றான். இந்த க்ரோபார் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கும். ஈவன் வெளியே நான் எடுத்துட்டு வரும்போது ஏதாச்சும் கேள்வி கிட்டா கூட ஈஸியா சமாளிச்சிடலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ அவன் கத்திய கீழே போட வச்சு வேற லெவல்ல ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். என்னதான் நீ சூப்பரா ஃபைட் பண்ணாலும் நீ சைஸ்ல சின்னவன், நான் ஒரு அடி அடிச்சா கூட நீ தாங்க மாட்டேன், ஆனா நீ ஒரு அடியா என் மூஞ்சில அடிச்சா நான் தாங்கிக்கிடுவேன், எனக்கு தான் இதுல அட்வான்டேஜ் அப்படின்னு இந்த ஆர்மி மேன் சொல்லவும், என்ன நான் இதுக்கப்புறம் சீரியஸா ஃபைட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு இந்த க்ரோபாரை நம்ம ஹீரோ தூக்கி போட்டு அதோட சைடை மாத்தி பிடிக்கிறான். அந்த மிலிட்டரி மேன் கையிலே ஒரு அடி. இதை பிளாக் பட்டன் வெப்பன் மாதிரி யூஸ் பண்றதை விட இதோட ரியல் பொட்டன்ஷியலை யூஸ் பண்றது இப்படிதான் இருக்கு. சில பிரச்சனை பண்ற பைக்கர் கேங்ஸ் கூட நான் ஃபைட் பண்ணி இந்த விஷயத்தை கத்துக்கிட்டேன். நான் என்னதான் ஃபோர்ஸா அடிச்சாலும் அவங்க ஹெல்மெட் போட்டிருப்பாங்க, அது ரொம்பவும் ஸ்ட்ராங்கா இருக்கும். பட் தூரமா எப்படி பிடிச்சி அடிக்கும் போது இம்பாக்ட் அதை இன்னும் மேக்னிஃபை பண்ணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், அந்த பைக்கர் கேங் அடிச்ச பிசர்க்க நீ தானே அப்படின்னு நம்ம கண் எடுக்கலாம் சொன்னா டக்கு நம்ம ஹீரோ அடிக்கிறான். இது நான் சவுண்ட் ஃபார்ம் மாதிரி யூஸ் பண்றதை விட இப்படி யூஸ் பண்ணாதான் இதை இம்பாக்ட் அதிகமா இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ பட்டு அவங்க அப்படின்னு அடிக்கிறான்.
அந்த 2 பேருக்குமே இன்னும் லைட்டா உயிர் கிடக்கு. அடுத்ததான் அவன் நேஷனா பக்கமா வந்து கீழே கிடக்குற கத்தி எடுக்குவான். அவ ரொம்பவே பயப்படுறா. நெக்ஸ்ட் டைம் வீட்டுக்கு நடந்து போகும்போது ஜாக்கிரதையா போ அப்படின்னு அவன் அங்க இருந்து காணாம போயிருக்கான். அவளை தேடி பார்த்தா எந்த இடத்துலயும் அவனை காணும். இது பத்தாது, நான் இந்த மாதிரி ஃபைட் பண்ண என்னால எமினன்ஸ் ஷேடோவா ஆக முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நிஷினா கால் பண்ணி அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லி அவங்க போலீஸை வர வைக்கிறாங்க. அவங்க அப்பா இன்ஃபுளுன்ஸை யூஸ் பண்ணி இதை யாருக்கும் வெளியே தெரியாம பாத்துக்கிடுறாங்க. ஸ்டைலிஷ் ரஃபியன் ஸ்லேயர் அவனோட ஐடென்டிட்டி பத்தி தெரியல அப்படின்னு சொல்லி அவ கஷ்டப்படுறா. அடுத்த நாள் வழக்கம் போல ஸ்கூலுக்கு போறா. எல்லாரும் குட் மார்னிங் சொல்றாங்க. குட் மார்னிங் ஆகணும் அப்படின்னு சொல்றா. நம்ம ஹீரோவும் குட் மார்னிங் நிஷினா அப்படின்னு சொல்லுவோம். இத்தனை மட்டும் சொல்றது என் பேர் நிஷினா கிடையாது. என்ன இவன் கரெக்டா பேர் சொல்லிட்டான். ஃபர்ஸ்ட் டைம் இவன் என் மூஞ்ச பார்த்தும் பேசுறான். இந்த காகனாவும் என்ன மாதிரி மாஸ்க்கு பின்னாடி வாழ்றான்னு எனக்கு தோணுச்சு. ஆனா அதை இப்ப என்னால கன்ஃபார்ம் பண்ண முடியல அப்படின்னு சொல்றா. லோக்கல் ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட் மீனரோ காகனோ ட்ரக் மோதி ஸ்பாட்லயே இறந்து போயிட்டான் அப்படின்னு நியூஸ்ல சொல்றாங்க. இந்த இடத்துல இந்த எபிசோட் இன்னும் முடியல. எல்லார் மாதிரியே நானும் சின்ன வயசுல அனிமெல்லாம் பார்த்து அதுல வர மாதிரி சூப்பர் ஹீரோ ஆகணும்னு நினைச்சேன். ஆனா மத்தவங்களுக்கும் எனக்கும் இருக்கிற வித்தியாசம் என்னன்னா, நான் ஸ்ட்ராங்கா மாறதுக்கான எல்லா ஸ்கில்ஸையும் கத்துக்கிட்டேன். முடிஞ்ச லெவலுக்கு நான் ஸ்ட்ராங்கா மாற ட்ரை பண்ணேன். கொஞ்சம் வளர்ந்த அப்புறம் ஹீரோவாகணுங்கிற கனவை எல்லாரும் விட்டு கொடுத்துருவாங்க. ஆனா நான் அந்த மாதிரி இல்ல. ஹீரோவாகணுங்கிறதுக்காக இன்னும் எக்ஸ்ட்ராவா ஒரு ஸ்டெப் எடுத்தேன். அந்த கோலை நோக்கியே தான் நான் எப்பவோ போயிட்டு இருந்தேன். பட் ரியாலிட்டியை நான் ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். என்னதான் நான் ஸ்ட்ராங்கா மாறினாலும் 1-2 பேர் அடிக்கலாம். ஆர்மடு கார்ட்ஸ் 10 பேர் என்ன சுத்து போட்டா என் கதை முடிஞ்சது. மேபி வேர்ல்டோட பெஸ்ட் மார்ஷல் ஆர்ட்ஸ் மேனா இருந்தா நான் அவங்களை தோக்கடிக்கலாம். ஆனா அதுக்கப்புறம் என்ன பண்றது? ஒரு நியூக்ளியர் வெப்பன் எங்க மேல வந்து விழுந்தா என்னால அதை தடுக்க முடியாது. நான் வேப்பரைஸ் ஆக தான் செய்வேன். நான் என்னதான் ஸ்ட்ராங்கா என் மசில்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணி வச்சிருந்தாலும் ஹியூமன் பீயிங்கோட லிமிடேஷன் அவ்வளவுதான். அந்த லிமிட்ஸ் நான் கடந்து வரணும்னு நினைச்சேன். எவாபரேட் ஆகாத ஒரு ஹியூமனா நான் இருக்கணும்னு நினைச்சேன். விட்டு கொடுக்கறதுங்கிறது என் ஆப்ஷன்லயே கிடையாது அப்படின்னு நம்ம ஹீரோ இப்போ வேற இடத்துல இருக்கான். அவங்கள நம்ம சுத்து போட்டாச்சு மயிலாட அவங்களால தப்பிக்க முடியாது. நீங்க ப்ரெடிக்ட் பண்ண மாதிரியே தான் எல்லாம் இருக்குது. இந்த மாதிரி நம்ம ஒரு ஹண்டிங்க பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுல அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற நிறைய கேர்ள்ஸ் ஒவ்வொன்னு சொல்றாங்க. எனக்கு ஒரு புது லைஃப், அதுவும் ஒரு புது வேர்ல்டுல கிடைச்சிருக்கு. அண்ட் இந்த இடத்துல மேஜிக் இருக்குது. நம்ம எல்லாருக்கும் இருக்க ஒரே ஒரு கோல் ஒண்ணுதான். அதை நம்ம ரீச் பண்றதுக்காக என்ன வேணா பண்ணுவோம். வாங்க போலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ ஜம்ப் பண்றான். இந்த டைம் நான் என் கோலை ரீச் பண்ணிருவேன். நான் ஹீரோவா இருக்க போறதும் இல்ல, ஃபைனல் பாஸா இருக்க போறதும் இல்ல, யாருமே தெரியாத ஷேடோல இருந்து ஒர்க் பண்ற எமினன்ஷன் ஷேடோவா இருக்க போறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இந்த அனிமேல வர ஹீரோ மாதிரியே நிறைய பேர் சின்ன வயசுல ஹீரோவா இருக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் சில பேர் அந்த ட்ரீம் ரியாலிட்டியில பாசிபிள் இல்லன்னு விட்டு கொடுத்துருக்கலாம். ஒரு அனிமே பாக்குற முக்காவாசி பேர் அந்த ரியாலிட்டியை ஏத்துக்கிடாம இன்னும் ஸ்டில் ஹீரோ ஆகணும்னு ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த லிஸ்ட்ல நானுமே ஒருத்தன் தான். அதனாலயே எனக்கு இந்த ஸ்டோரி ரொம்பவே பிடிச்சிருந்தது. கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். போக போக இன்னும் வேற லெவல்ல சூப்பரா போகும். சோ நாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.